ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் இணையதளத்தின் மூலமாய் ஒளிபரப்பக்கூடிய இந்த நிகழ்வுகளை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி வருகிறீர்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக, மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. போகட்டும் என கருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் தியானிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியான கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். அல்லேலூயா. யோபின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தை, இம்மட்டும் வா, இம்மட்டும் வா, மிஞ்சி வராது என்று சொல்லி சமுத்திரத்தின் அலைகளுக்கு தேவன் ஒரு காவல் வைத்திருக்கிறார், எல்லை வைத்திருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கும் எனக்கும் தெரியும், அவன் பாடுள்ளவனா தன் பிள்ளைகளை இழந்து, ஆஸ்திகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, சரீரத்திலே சுகத்தை இழந்து, சொந்த மனைவியே அவரை பார்த்து கேட்டார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும்பியா, இன்னும் நம்பியிருக்கிறார, இன்னும் நம்பியிருக்கிறார. ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவர் சொன்னார், நன்மை பெற்ற கரத்திலே, தேவ கரத்திலே இதை அனுபவிக்க வேண்டாமா, இம்மட்டு வா. ஆண்டவர் சொல்றார், இம்மட்டு வா, மிஞ்சி வராது என்று சொல்லி சமுத்திரத்தின் அலைகளுக்கு, ஆழத்திலே பொங்கி வருகிற சமுத்திரத்தின் அலைகளுக்கு தேவன் ஒரு எல்லை வைத்திருக்கிறார், சாதாரண மணலை கொண்டு. ஆம், உங்கள் கண்ணீருக்கு, உங்கள் கவலைக்கு, உங்கள் வியாதிக்கு, உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் போராட்டத்திற்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும், உங்கள் மனதில் இருக்கிற வருத்தத்துக்கும் அவர் ஒரு எல்லை வைக்காமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் எல்லை வைத்திருக்கிறார். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போதில் அது எல்லை முடிவு என்று இருக்கும். ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்துக்கு போகும்போது எல்லை முடிவு என்று இருக்கும். ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல தமிழ்நாடின் முடிவு, கேரள தொடக்கம் என்று சொல்லி அங்கே காவலர்கள் இருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். உங்கள் கண்ணீருக்கு இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார், உங்கள் வியாதிக்கு இன்றைக்கு முடிவை கொண்டு வருகிறார். ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தரை நோக்கி துதியுங்கள். யோபுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை பாருங்கள். அவன் அதிகாலையில் எழுந்து, முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை துதித்தார். அவரை பார்க்கும்படியாக வந்த நண்பர்கள் கூட அவர்களை பரிகாசம் பண்ணி சொன்னார்கள். ஆனால் இவரோ வாயினாலே கர்த்தரை தூசிக்காதபடி மௌனமாக இருந்தார். இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை நிற்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு எல்லை வைத்திருக்கிற தேவன், உங்கள் கண்ணீருக்கு ஒரு எல்லை வைத்திருக்கிற தேவன் இன்றைக்கு அற்புத கரத்தினால் அற்புதம் செய்ய போகிறார். யோபுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து போல உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கொடுக்க ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யோபு தான் சொல்கிறார், எனக்கு அருமையானவர்களே, என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். பாடுகளோடு இருக்கிற மனிதன், இவன் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த ஒரு சரித்திர மனிதன். இந்த மனிதன் இவன் விதமாய் சொல்கிறான், என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். பாடுகளை குறித்து பயப்படாதபடி, பிரச்சனை குறித்து கலங்காதபடி கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கள். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லை வைத்திருக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய, அவர் ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி அற்புதம் செய்ய உங்கள் இல்லத்துக்குள்ளாய், உங்கள் குடும்பத்துக்குள்ளாய், உங்கள் அருகிலே வருகிறார். யோபுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் கொடுத்து மகிழ பண்ண போகிறார். போதும், இதுவரை சுமந்த பாடுகள், இதுவரை இருந்த வருத்தங்கள், இதுவரை இருந்த வேதனை போதும். ஆண்டவர் இன்றைக்கு அந்த எல்லை வைத்து அந்த பிரச்சனைகளை உங்களை தொடாதபடி, உங்களை துரத்தாதபடி கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை விரட்டி கொண்டிருந்த இந்த பார்வோன் நெருங்காதபடி அவனுக்கு ஒரு எல்லை வைத்தார். என் ஜனமது, என்னுடைய ஜனங்கள், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து வருகிற ஜனங்கள் அவனை தொட்டக்கூடாது என்று சொல்லி மேக ஸ்தம்பத்தினால், அக்கினி ஸ்தம்பத்தினால் எல்லை வைத்தவா உங்களையும் ஆண்டவர் எல்லை வைத்து உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, கண்ணீரோடு, பாரத்தோடு, கடன் பாரத்தோடு கலங்கி கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கடனை அடைக்க ஒரு வழியும் இல்லை என்று சொல்லி தவித்து நிற்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் பாரத்தை திறந்து, பரலோகத்தை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக.
அவர்கள் கையின் பியாசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒத்தாசை வரும் பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உதவி ஒத்தாசையும் அனுப்பி தகப்பனே எல்லா பிரச்சனைகளையும் முடிய பண்ணுவீராக. அற்புதம் செய்து மகிழப்படும். நீர் உயிரோடு கூட இருக்கிற என்பதை விளங்கப்படுவீராக. இயேசு இரட்சகர் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.